2வது ஆப்ஷன் தான். நீங்க எல்லா ஆப்ஷனையும் குடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து 2வது ஆப்ஷன் தான். நீங்க வந்து அட்லீஸ்ட் டெஃபினெட்லி நாட்டா, எஸ்ஸான்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து தெரியலன்னு இருப்பேன். பட் ஐ திங்க் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பார்ன்னு நெனைக்கிறேன் ஸ்ரீராம். இப்போதைக்கு அவர் அந்த டிசிஷன் எடுக்கிற நெலைமையில இருக்காரான்னு எனக்கு தெரியல. அண்ட் அவரு ஏற்கனவே சொல்லிட்டாரு, கடைசி மேட்ச் சென்னையில தான் விளையாடணும்னு. அது சொல்றாரு. பட் அது அவரோட பாடி தாங்குதா இல்லையா அப்படின்றது தான். எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து ஒரு அன்பினிஷ்டு பிசினஸா தான் பார்ப்பாரு இல்லையா? ஏன்னா இப்படி ஒரு நேரத்துல சிஎஸ்கே வந்து விட்டுட்டு போறது, ஒரு காம்பினேஷனே செட் ஆகாம, டீமே செட் ஆகாம விட்டுட்டு போறத அவருமே அவ்வளவு சரியான விஷயமா பார்க்க மாட்டார்ல. தோனி மாதிரி ஒரு ஸ்டேச்சர்ல இருக்க பிளேயர், அவர் கட்டி எழுப்பி கொண்டு வந்த டீம், அவரோட லெகசி இந்த டீம் அப்படிங்கிறது. ஸோ அதை விட்டுட்டு போக மாட்டார்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். அண்ட் லெகசின்றது ரொம்ப பெரிய வார்த்தை நீங்க சொன்னது. அதாவது இந்த மாரி ஒரு லெகசி வேற எந்த பிளேயருக்கும் இருந்தது இல்லல்ல. இது இவரோட டீம். இவர் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இவர் எடுத்துட்டு வந்த டீம். சிஎஸ்கேயோட ஃபர்ஸ்ட் ஐ பிளேயர். திங்க் அவர் விட்டு போனாலும் கூட அடுத்த 5 வருஷத்துக்கு இவரோட டீமா தான் இது இருக்க போகுது. இப்ப வர பிளேயர்ஸ் நீங்க எந்த இப்ப நம்ம ஷோ பாக்குற எந்த ஃபேன்ஸ் வேணாலும் இருக்கட்டும். மும்பை இந்தியன்ஸ் சூரியகுமார் யாதவ் இங்க வந்தப்ப என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியும். ஏன் கடைசியா வைபவ் சூரியவன்ஷி இவருக்கு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு நமக்கு தெரியும். சோ இவரோட லெகசி அன்பீட்டபிள். ஜஸ்ட் தட் அவரோட உடம்பு விரும்புது. அவர் இந்த சேலஞ்ச் இன்னும் ஏத்துக்கிறாரா? எனக்கு தெரிஞ்சு ஏத்துக்கணும். இந்த அளவுக்கு கீழ அந்த மாதிரி ஒரு சாம்பியன் போக கூடாது. சோ ஒரு வருஷம் பாத்துடலாம். எல்லா விதத்திலயுமே தோனியோட அந்த ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது, தோனி எவ்வளவு பெரிய கிரேட்டான பிளேயர்னு தெரியும். அந்த ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல ஒரு தருணத்துல அந்த 2023 ஃபைனல்ஸ் முடிச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தருணத்துல முடிஞ்சா தோனியோட கரியர் முடிவுக்கு வருதுன்னா அது ரொம்ப ஃபேன்ஸுக்கும் ரொம்ப நிறைவா வந்து இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சீசன்ல போறது ஏதோ ஒண்ணு குறையாவே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். கரெக்ட் ஸ்ரீராம் நீங்க சொல்றது. அவருக்கும் அதே தானே தோணும். அவருக்கும் சத்தியமா நமக்கு என்ன தோணுதோ அதே தான் தோணும். இந்த மாதிரி ஒரு லெகசியை உருவாக்கிட்டு இப்படி போறதுன்றது வந்து கரெக்டா இருக்காது. அண்ட் அப்படியே போனாலும் நம்ம அதை ரெஸ்பெக்ட் மட்டும் தான் பண்ணுமே தவிர அதை வந்து டவுட்டே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லெகசி கிரியேட் பண்ணிருக்காரு. வேற யாரு இவர் பண்ண சாதனையை பண்ணிருக்காங்க? ஒரு பிளேயரை காட்டுங்களேன் பக்கத்துல. ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் காமிங்க, ஒரு பேட்டர் காமிங்க, ஒரு கேப்டனை காமிங்க இவர் பண்ண லெகசியை காமிக்கிறதுக்கு. கேப்டன் ஏன் கேப்டன் வேண்டாம் நீ கொஞ்சம் ஓரமாயிருன்னு சொன்னவங்க நம்ம பாத்துருக்கோம்.